பூர்ணிமாக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரிஞ்சிருக்கு. இந்த வீட்லயே சேஃப் கேம் ஆடுற ஒரே ஆளு மாயா தான் அப்படிங்கறத பூர்ணிமாவே சொன்னாங்க. இதனால மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் செம வாக்குவாதம் போடுச்சு. நீ பாத்தியா? ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆகி போனதுக்கு இவ்வளவு பெரிய கலவரமா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே விஷ்ணு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பூர்ணிமா மனக்குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல மாயா துணி மடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப நம்ம விசித்ராமா மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுல யாரும் சேர்க்கை மாறா நீங்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா என்னம்மா இது? பூர்ணிமா டக்குன்னு யோசிக்காம மாயா தான் சேர்க்கை மாறுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சூசகமா எங்களை சொல்றியா? சூசகம் மூஞ்சி மேலே சொல்றேன் நீங்க தான். உடனே மாயா கோவமாயி என்ன ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாயா ஆர்கியூமெண்ட் பயங்கரமா பண்ணாங்க. டக்குன்னு பூர்ணிமா ஹர்ட்டா எந்திரிச்சு போகவும் இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. மாயா சிரிச்சுக்கிட்டே தடுக்கலாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது இன்னும் ஃபயர்ஃபுல்லா ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நான் காமெடியே சொன்னதெல்லாம் நீங்க ப்ரொஜெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னா விஷ்ணுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களே அதே நான் காமெடி தான் எடுத்துக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு பூர்ணிமா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னைக்கு கொளுத்தி போட்ட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுமா ஓகே கேர்ள்ஸ் நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகவும் மாயாக்கும் பூர்ணிமாக்கும் நடுவில் பெரிய லெவலில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டாடா பாய் பாய்.